காவேரி கரையில் அமைந்த ஒரு பச்சை பசேல் கிராமம். அங்கே ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் பொன்னம்மா பாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு கை வைத்தியம் மற்றும் பழமொழிகள் அத்தனையும் அக்குவேறு ஆணிவேராக தெரியும். ஊரே அவரை மதித்தது. பாட்டி எப்போதும் சொல்வார், நீர் சுருக்கி மூர் பெருக்கி நெய் ஊருக்கி. ஒரு விடுமுறைக்கு பாட்டியின் பேரன்கள் அன்புவும் பாலுவும் ஊரிலிருந்து வந்தார்கள். இருவரும் கொஞ்சம் குறும்புக்காரர்கள். பாட்டி அவர்களுக்கு அறுசுவை உணவு சமைத்து போட்டார். சாப்பிடும்போது பாட்டி மீண்டும் அந்த பழமொழியை சொன்னார். அன்பு. பாட்டி, அதுக்கு என்ன அர்த்தம்? பாட்டி விளக்கினார். நீர் சுருக்கி, தண்ணீரை நல்லா காய்ச்சி சுண்ட வைத்து. குடி, மோர் பெருக்கி, மோரில் நிறைய தண்ணீர் சேர்த்து நீர்த்து போகச் செய்து குடி. நெய் உருக்கி, நெய்யை நல்லா சூடாக்கி உருக்கி சாப்பிடு. ஆனால் பேரன்கள் இருவரும் பாட்டி சொன்னதை அரைகுறையாக கேட்டுவிட்டு தங்களுக்கு தோன்றியபடி தப்பான அர்த்தம் கற்பித்துக் கொண்டார்கள். அடுத்த நாள் அன்பு ஒரு பெரிய செம்பு நிறைய தண்ணீரை கொண்டு வந்தான். அன்பு தங்களிடம், பாட்டி நீர் சுருக்கின்னு சொன்னாங்க, அப்படின்னா தண்ணீரை நம்ம சுருக்கி வைக்கணும். அதை வெயில்ல வச்சா சுருங்கி கம்மியாகிடும், அப்படித்தான் குடிக்கணும். அவன் தண்ணீரை அப்படியே வெயிலில் வைத்து அது ஆவியாகி பாதியாவதற்காக காத்திருந்தான். தாகம் எடுத்தாலும் குடிக்கவில்லை. அதே சமயம் பாலு சமையல் அறைக்குள் சென்றான். பாலு தங்களிடம், மோர் பெருக்கி அப்படின்னா நிறைய மோர் குடிக்கணும். நெய் ஊருக்கி அப்படின்னா நெய்யை நிறைய ஊத்தி சாப்பிடணும், அப்படித்தான் பாட்டி சொன்னாங்க. அவன் ஒரு பெரிய ஜக் நிறைய கெட்டியான தயிரை மோர் என்று நினைத்து குடித்தான். சாப்பாட்டில் நிறைய கெட்டி நெய்யை அள்ளி போட்டு சாப்பிட்டான். அன்புவுக்கு தண்ணீரே குடிக்காததால் பயங்கர தாகம், தொண்டை வறண்டு போயிருந்தது. பாலுவுக்கோ கெட்டி தயிரும் உருக்காத நெய்யும் சாப்பிட்டதால் வயிறு மந்தமாகி அஜீரண கோளாறு ஏற்பட்டு சோர்ந்து படுத்து விட்டான். பாட்டி அதை பார்த்து பதறினார். விஷயம் புரிந்ததும் அவர்களுக்கு சரியான விளக்கத்தை சொன்னார். பாட்டி, ஆகா, நான் சொன்னது உடலுக்கு நல்லது செய்யற சுருக்குதல் பெருக்குதல் உருக்குதல் பத்தி நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தண்ணீரை சுருக்கினா காய்ச்சினா கிருமி போகும். மோரை பெருக்கினா தண்ணீர் சேர்த்தா ஜீரணமாகும், குளிர்ச்சி தரும். நெய்யை உருக்கினா அது ஜீரணமாகி பலம் தரும். நீங்க செஞ்சது உடலை கெடுக்கும். பேரன்கள் இருவரும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். பாட்டி அவர்களுக்கு சுக்கு நீர் கொடுத்து மோரில் தண்ணீர் கலந்து கொடுத்து சரி செய்தார். முடிவு, அன்னைக்கு அப்புறம் பேரன்கள் பாட்டியின் பழமொழியை சரியாக புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். நீர் சுருக்கி மூர் பெருக்கி நெய் ஊருக்கி என்பதன் உண்மையான பொருள் உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது.